அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையினுடைய 28வது பாசுரம், கறவைகள் பின் சென்று அப்படிங்கிற பாசுரம். இந்த 30 பாசுரத்தில் கடைசி 5 பாசுரத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதுலேயும் 2 பார்த்தாச்சு, இன்னைக்கு 3வது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம். ஆண்டாளும் தோழிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து வந்து கண்ணன் கிட்ட எங்களுக்கு வந்து நோன்புக்கான உபகரணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 26வது பாசுரத்தில் கேட்டு அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது எங்களுக்கு நகைகள் வேணும், புடவை வேணும் அப்படின்ற மாதிரி அடுத்தது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தில் கேட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமும் கம்முனே இருக்காங்களாம். சம்பாவனை கேட்டீங்க, கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதெல்லாம் போதாது, எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். சரி, ஏதோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தா நீங்கள் மேலே மேலே கேட்டுகிட்டே இருக்கீங்களே, அப்படி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டதும் எங்களுக்கு பறை வேணும் அப்படின்னாங்களாம். உடனே கிருஷ்ணர் போய் பறை எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்கம்மா பறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாராம். உடனே ஆண்டாள் சொல்கிறாங்களா, நாங்கள் கேட்குறது வந்து இந்த பறை இல்லை, எங்களுக்கு கைங்கரியம் அப்படிங்கிற பறை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரணாகதி பண்ணுறாங்க. அந்த சரணாகதி தான் இந்த பாசுரத்துலேயும் அடுத்த பாசுரத்துலேயும் அவங்க விளக்கி இருக்காங்க. சரி, சரணாகதி பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் கேட்டதுமே கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் வந்து என்னை அடையணும், என் கூட வைகுண்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, உங்களுக்கு வைகுண்டம் தரணுங்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்குறாங்களாம். அதுக்கு ஆண்டாள் சொல்கிற பதில் தான் இந்த பாசுரம். நாங்கள் வந்து தகுதியெல்லாம் எங்ககிட்ட எதுவும் இல்லை, நீ தான் பார்த்து நீ மனசு வச்சு நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து முதல் பாட்டிலேயே சொல்லிட்டோம், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட முயற்சி அப்படிங்கிறதுலாம் நாங்கள் வந்து 10 உபச்சாரம் பண்ணணும்னு நினச்சோம்னா அது 20 அபச்சாரத்தில் தான் போய் முடியுது. அதனால எங்கள் முயற்சி அப்படிங்கிறது எதுவும் இல்லை, நீ மனசு வச்சு நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல் பாட்டிலேயே சொல்லியிருக்கோம். அதே தான் இப்பயும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, நீங்கள் தினமும் என்னென்னலாம் செய்வீங்கன்னு சொல்லுங்கள், அதில் ஏதாவது இந்த குணம் மிகச்சிறந்த குணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு குணத்துக்காக கூட நான் உங்களுக்கு வைகுண்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாராம். அதுக்கு அவங்க விளக்குறாங்க, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பின் சென்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம். ஆமாங்க, ஃபாலோ பண்ணுறோம். எதை ஃபாலோ பண்ணுறீங்க? இன்ஸ்டாவிலையா, எதில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபாலோலாம் இல்லை. அப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? ராமரை ஃபாலோ பண்ணுறீங்களா, கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம், சொல்லுங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்குறாராம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்களா, நாங்கள் ராமரையும் ஃபாலோ பண்ணலை, கிருஷ்ணரையும் ஃபாலோ பண்ணலை, நாங்கள் வந்து கறவைகளை தான் பின் சென்று ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். கறவைகள் பின், அதாவது மாடு மேய்க்கிறது தான் எங்களுடைய தொழில். ஆயர்களுக்கு உண்டான தொழில் வந்து மாடு மேய்க்கிறது, கறவைகளை மேய்ப்பது தான். அந்த கறவைகள் பின்னாடி தான் போவோம். அது இடது பக்கம் திரும்பிச்சா நாங்களும் போவோம், வலது பக்கம் திரும்பிச்சா நாங்களும் போவோம். அப்படி தான் போவோமே ஒழிய ராமர் பின்னாடி கிருஷ்ணர் பின்னாடிலாம் நாங்கள் ஒன்றும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களாம். பரவாயில்லையே, கறவைகள் பின் தானே போகிறீங்க, அந்த பசுவினுடைய தூளி, கால் தூசு வந்து நம்ம மேலே பட்டுது அப்படின்னா அது வந்து ஒரு மிகச்சிறந்த நீராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 5 விதமான நீராடல்கள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஆறுலையோ குளத்துலையோ அந்த மாதிரி குளிக்கிறது, அப்புறம் வந்து இந்த கோதூளியில் குளிக்கிறது, அப்புறம் வந்து வெயிலும் மழையும் சேர்ந்து வரும்போது அந்த மழையில் குளிக்கிறது, அதுலெல்லாம் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியங்கள் உண்டு. இப்போ நீங்கள் தான் பசுக்களின் பின்னாடி போகிறீங்க இல்லையா, அந்த கோதூளிலேயே நீங்கள் குளிச்சிருவீங்க இல்லையா, அப்போ வந்து அது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லியிருக்கு. சரி, உங்களுக்கு நான் வந்து மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாராம். உடனே ஆண்டாள் சொல்கிறாங்களாம், நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணா, நாங்கள் வந்து கறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், வெறும் பசுக்கள் பின்னாடி போவோம்னு நாங்கள் சொல்லலை. கறவைகள் அப்படின்னா எருமை மாடும் இருக்கும், ஆடும் இருக்கும், பசுவும் இருக்கும், காளையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே தான் நாங்கள் மேய்ச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அப்படியா அப்படின்னா, எப்படி பசுவினுடைய தூசு நம்ம மேலே படுறது அவ்வளவு புண்ணியமோ, அந்த மாதிரி ஆடோடைய தூசு நம்ம மேலே படுறது ரொம்ப பாவமா. இப்போ நீங்கள் வந்து கறவைகள்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது அதுலேருந்து பசுவுடைய தூளியும் தான் வரும், ஆட்டினுடைய தூளியும் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. 2 ஆடுகள் போகும்போது அதுக்கு நடுவில் நம்ம போகக்கூடாதான், அது கூட தப்பு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆட்டினுடைய தூசி நம்ம மேலே படக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறோங்கும் போது இது ப்ளஸ் அது மைனஸ்னா அப்போ திரும்ப நியூட்ரல் ஆகிடுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம்.
அந்த மாதிரி ஆயிப்போச்சா? சரி, அப்ப இதை விட்டுறலாம். அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பசுக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க போவோமா, காட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காட்டுக்கு போறீங்களா? அப்ப ரொம்ப நல்லதாச்சே. ராமர் கூட தான் காட்டுல வச்சார், தண்டகாரண்யத்துல. நைமிசாரண்யம்னு ஒரு மிகச்சிறந்த காடு இருக்கு. அங்கதான் முனிவர்கள் எல்லாருமே மரங்களாகவும் செடிகளாகவும் இருந்து பகவானை தியானிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்கு போறீங்களா? சந்தோஷம், அப்பனா வைகுண்டம் தரேன் அப்படின்னாங்களாம். உடனே ஆண்டாள் சொல்றாங்களா, நாங்க காட்டுக்கு போவோம்னு சொன்னோம், நைமிசாரண்யம் போறோம், தண்டகாரண்யம் போறோம்னு எல்லாம் சொன்னோமா? நாங்க அந்த பசுக்கள் ஆடுகள் எல்லாம் எங்க மேய போகுதோ அந்த காட்டுக்கு தான் நாங்க போவோம். இந்த மாதிரி பெருமை பொருந்திய காடுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் போகல அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, அப்புறம் என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். உண்போம் அப்படின்னா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். என்னன்னா, நம்ம சமைத்த உணவை நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதை நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. நமக்குள் இருக்கும் அந்தர்யாமியாகிய அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு நினைப்போட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாப்பிடுவோம்னா நாங்க சாப்பிடுவோம், அவ்வளவுதான். நாங்க வெளியே இருக்கிற பகவானுக்கும் கொடுக்க மாட்டோம், உள்ள இருக்கிற பகவானுக்கும் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு பசிச்சுதான் நாங்க சாப்பிடுவோம், அவ்வளவுதான். நீங்க இன்னும் நிஷ்டையெல்லாம் சொல்லுவீங்க, சாப்பிடும்போது உட்கார்ந்துதான் சாப்பிடணும், வலது கையில தான் சாப்பிடணும், குளிச்சுட்டு தான் சாப்பிடணும், அன்னன்னைக்கு சமைச்ச உணவை அன்னன்னைக்கே சாப்பிடணும், அதெல்லாம் சொல்லுவீங்க. இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு சாப்பிடுறதுல. இந்த எந்த கண்டிஷன்ஸுமே எங்களுக்கு தெரியாது. சாப்பிடணும்னு நினைச்சோமா நாங்க சாப்பிட்டுருவோம். மாடுகள் போய்கிட்டே இருக்கும், நாங்க பின்னாடி நடந்து சாப்பிட்டுட்டே போயிட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப சாப்பிடுறதுலயும் உங்களுக்கு எந்த நியம நிஷ்டையும் கிடையாதா அப்படின்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து மக்கள் நாங்கெல்லாம். எங்களுக்கு அறிவுன்றது எதுவும் கிடையாது. அறிவுனா என்ன அறிவு அப்படின்னா, பகவானை பற்றிய ஞானமோ பகவானை பற்றிய தேடுதலோ எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அந்த அறிவுலாம் எங்களுக்கு இல்லை. இப்பதான் நாங்க உங்ககிட்ட சரணாகதி பண்றோமே தவிர, இதெல்லாம் பண்ணாதான் புண்ணியம், இதெல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவுலாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறிவில்லாத ஆய்குலத்து மக்களா நீங்க அப்படின்னா, அறிவில்லாத இல்ல, அறிவொன்றும் இல்லாத அப்படின்னாங்க. சரி, அப்ப உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்க, அறிவொன்றும் இல்லாதன்னா அப்படிதானே? அப்படின்னா, அறிவு ஒன்றும் இல்லாத அப்படிங்கிறாங்க. என்னன்னா, எண்ணிக்கை கூட தெரியாதான். ஒன்றும் அறிவில்லாதன்னா ஞானம் இல்லாத, அறிவு ஒன்று இல்லாதனா எழுத்தறிவு இல்லாத, அறிவு ஒன்றும் இல்லாத அப்படின்னா எங்களுக்கு 1, 2 கூட என்ன தெரியாது, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த 1, 2 என்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 1 அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ஒரே பரம்பொருளை குறிக்கும். 2 அப்படின்னா தாயாருடன் சேர்ந்த அந்த எம்பெருமானை குறிக்கும். 3 அப்படின்னா 3 அப்படிங்கிறதும் எம்பெருமான், தாயார், ஜீவாத்மா, அது 3த்தையும் சேர்த்து குறிக்கும். 4 அப்படிங்கிறது வேதங்கள் குறிக்கும், 4 வேதங்கள் அப்படின்ட்டு. 5 அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை குறிக்கும். 6 அப்படிங்கும்போது இந்த 7 அப்படிங்கிறது ஏழுமலையானை குறிக்கும். 8 அப்படிங்கிறது அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணனை குறிக்கும். 9ங்கிறது நவமையில் பிறந்த ராமரை குறிக்கும். 10 அப்படிங்கிறது தசாவதாரம் எடுத்த பெருமாளை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எண்ணிக்கையில கூட நான் நிறைஞ்சுதான் இருக்கேன். அதனால இந்த எண்ணிக்கை கூட தெரியாதா உங்களுக்குன்னா, எங்களுக்குலாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்களுக்கு எது வழக்கை, எது இடக்கை, எதுல எந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க அறிவு ஒன்றுமே இல்லாத ஆயர்குலத்தம் பெண்கள் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஒரு புண்ணியம் கூட இல்ல, ஒண்ணுமே உங்ககிட்ட தகுதியே இல்லைன்னா நான் எப்படிதான் உங்களுக்கு மோட்சம் தரது, வைகுண்டம் தரது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்கிறாராம். அதுக்கு எங்க கிட்ட புண்ணியம் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தானே இப்ப சொன்னீங்க எங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க கிட்ட நாங்களா சேர்த்து சம்பாதிச்ச புண்ணியம் தான் எதுவும் இல்லையே தவிர, உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையம். உன்னை அடையக்கூடிய புண்ணியம். நீ உலகத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கு, எத்தனையோ குலங்கள் இருக்கு. இப்ப ராமனா பிறக்கும் போது இக்ஷுவாகு வம்சத்துல பிறந்த, அந்த மாதிரி பெரிய பெரிய குலங்கள் எல்லாம் இருக்கு, ராஜாக்கள் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம். ஆனா நீ என்ன பண்ணிருக்கன்னா, எங்கள் குலத்தை தேர்ந்தெடுத்து ஆயர் குலத்துல பிறந்திருக்க. அப்போ உன்னை சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த
குலத்தில் நாங்களும் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுற அந்த பெருமை எங்க கிட்ட இருக்கு, அந்த புண்ணியம் எங்க கிட்ட இருக்குது. இதுவும் நாங்க ஒண்ணும் கேட்கல, ஒண்ணு நீ வந்து எங்க குலத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கல, நீயே தான் மனசு வச்சு பிறந்திருக்க. அப்படின்னா எங்க குலம் பெரிய குலம் தானே, எங்களது வந்து மிகவும் சிறந்த பிறப்பு தானே. அந்த மாதிரி நீ பிறந்த அந்த குலத்துல நாங்களும் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த புண்ணியம் எங்க கிட்ட நிறைய இருக்கு. அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறாங்க. நாங்க தான் அறிவில்லாதவங்கள், ஒன்று இல்லாதவர்கள், ஒன்றும் இல்லாதவர்கள். ஆனா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னா குறை ஒன்றும் இல்லாதவன். உன்கிட்ட ஏதாவது குற்றம் குறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா அப்படின்னா எந்த ஒரு குறையுமே உன்கிட்ட இல்ல, எல்லாற்றையுமே நீ வந்து மிகவும் சரியாக செய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பெருமாள் கிட்டையா குறை இல்லை, அதுவும் கிருஷ்ணன் கிட்டையா குறை இல்லை, கிருஷ்ணன் கிட்ட அதை இல்லாத குறையே இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே திருடு அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு கைவந்த கலை. எப்ப பாரு இவங்க வீட்டுல அவ்வளவு பானையா வெண்ணெய் இருந்துச்சுனாலும் பக்கத்து வீட்டுல போய் அதை திருடி தின்றாதான் அவருக்கு சந்தோஷமா. அப்ப உன்கிட்டயா குறை, அவரை பார்த்து சொல்றாங்க இவங்க குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த மாதிரி பண்றாருன்னா அவர்களுடைய வெண்ணெயை இவர் திருடி திங்கிறாரு அப்படிங்கும் போது அவங்க வந்து பிடிப்பாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் இவருக்கும் சம்பந்தம் ஏற்படுமா. அந்த மாதிரி இவரா அவங்க கிட்ட ஒரு சம்பந்தத்தை உருவாக்கி இவரா அவங்களுக்கு மோட்சம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாராம். ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு மாமா ஒரு மாமி இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை சுத்தமா பிடிக்காதான். எப்ப பாரு எங்கேயாவது போய் திருடிக்கிட்டு தின்னுக்கிட்டு இது நல்லாவா இருக்குது, என்ன பையனோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனை திட்டிக்கிட்டே இருப்பாங்களா. கிருஷ்ணனை பிடிக்கவே பிடிக்காதான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க 2 பேரும் வீட்டுல இருக்கும்போது அவர் வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர் மனைவியை கூப்பிட்டு சொல்றார், இது மாதிரி நான் வெளியே போக வேண்டியது இருக்கு, அந்த கிருஷ்ணன் வந்துருவான், எப்பயும் எப்படியாவது யார் வீட்லயாவது திருடணும்னு வந்துருவான், நீ கதவை தாப்பா போட்டு வச்சுக்கோ, நான் வந்து வெளியே போயிட்டு வந்துடுறேன், வந்தா யார் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இவங்க ரொம்ப பெருமையா அவர் சொன்ன மாதிரியே நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து யாரு அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான், உன்னோட வீட்டுக்காரர் தான் வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதுமே கதவை திறந்துட்டாங்களாம். கதவை திறந்து விட்டதுமே அவர் உள்ள வந்துட்டாரு. அவன் வந்துட போறான், சீக்கிரம் மூடிட்டே வந்துரு கதவை அப்படின்னு சரின்ட்டு மூடிட்டே வந்துட்டாங்களாம். வந்து 2 பேரும் உட்காந்து ஊஞ்சல்ல ஆடலாம் கொஞ்ச நேரம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க, பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த கணவன் கிட்ட அப்ப பேசும்போது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்ப கொஞ்ச நேரத்திலே கதவை தட்டுற சத்தம் கேட்குது. திரும்ப போய் பார்த்தா யாரு அப்படின்னு கேட்டா நான் தாண்டி உன் புருஷன் வந்திருக்கேன் கதவை தர அப்படின்னா, என்னது திரும்ப புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா வெளியே தான் அவர் நிக்கிறார். இப்பதானே என் கூட ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள இப்ப என்ன இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தா அது கிருஷ்ணனா இருக்குது. கிருஷ்ணன் வந்ததுமே ஒரு மாமாவினுடைய வேஷத்தை தரித்து வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உடம்பே சிலிர்த்து போயிடுதான். நாங்க வந்து உங்ககிட்ட நெருங்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒதுங்கி நின்றுட்டு இருந்தோம், எங்களையும் விடக்கூடாது, எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னுடைய உருவத்தையே மாத்திட்டு வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறிய கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவங்க கிருஷ்ணர் மேல ரொம்ப அன்பு பாசம் பக்தியா இருந்தாங்களாம். அந்த மாதிரி நாங்க வந்து ஒரு குறை வச்சுட்டு நாங்க இருந்தா கூட உன்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை, அந்த மாதிரி நீயே வந்து அனுகிரகம் பண்றவன் நீயே, அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கோவிந்தா அப்படிங்கிற பேர் வந்து மிகச்சிறந்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியுதா நான் வந்து குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படிங்கிறது. இவ்வளவு நேரமெல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தீங்களே நாராயணா, மாதவா, வைகுந்தா அப்படின்லாம், அப்பெல்லாம் தெரியலையா நான் வந்து உங்க குலத்துல பிறந்தவன் தான், உங்க ஆயர் குலத்துல பிறந்தவன் தான், உங்கள் கோவிந்தன் தான் அப்படிங்கிறது அப்பெல்லாம் தெரியலையா, இப்பதான் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்களாம் கிருஷ்ணர். அதுக்கு அவங்க சொல்றாங்களாம் கோவிந்தன் அப்படிங்கிற பெயர் வந்து இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இந்த அவதாரத்துக்கு மட்டும் இல்ல, 10 அவதாரத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். கோ அப்படின்னா வேதம் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்கு. அந்த வேதங்களை எல்லாம் காத்து கொடுத்த மச்சமூர்த்தி அப்படிங்கிறதுனால கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சாவதாரத்தையும் குறிப்பாங்களாம். அடுத்தது கூர்மாவதாரத்துல பகவான் என்ன பண்றாருன்னா மலையை தாங்குறார். அந்த மலைக்கும் கோ அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. அதனால மலையை தாங்கியவர் கூர்மமூர்த்தி அப்படிங்கிறதுனால கோவிந்தாங்கிற பெயரு
கூர்மாவதாரத்துக்கும் பொருந்தும். அடுத்தது வராக அவதாரத்துல என்ன பண்றாருன்னா பூமியை இடர்ந்து எடுக்கிறார். அந்த பூமிக்கு கோ அப்படின்றது ஒரு பொருள் இருக்கு. அதனாலதான் அரசர்களை கூட பூமியை ஆள்பவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால அந்த பூமியை இடர்ந்தெடுத்த வராகனுக்கும் கோவிந்தா அப்படிங்கிற பெயர் பொருந்தும். அடுத்தது கோ அப்படின்னா ஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடுற ஸ்லோகங்கள் ஸ்துதிகள் அதுக்கெல்லாம் கோ அப்படின்ட்டு பேர் சொல்லுவாங்க. இந்த பிரகலாதன் பாடிய ஸ்துதிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவன் இந்த நரசிம்மன் அப்படிங்கிற மாதிரி நரசிம்ம பெருமாளுக்கும் கோவிந்தா அப்படிங்கிற பெயர் பொருந்தும். அடுத்தது 5வது அவதாரம் வாமன அவதாரம். அதுல கோவாகிய இந்த பூமியை அளந்தவன் இந்த வாமனன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி கோவிந்தா அப்படிங்கிற பெயர் பொருந்தும். 6வதான பரசுராம அவதாரத்துல இந்த பூமியை எல்லாம் கெட்ட மன்னர்களிடமிருந்து காத்தெடுத்தாராம் பரசுராமர். அதனால இந்த பூமியை காத்தவர் அப்படிங்கிறதுனால கோவிந்தாங்கிற பேரு பரசுராமருக்கும் பொருந்தும். அடுத்தது அவதாரமான ராமாவதாரம். அதுல இந்த பூமியை காப்பாற்றியவர், இந்த பூமியை ஆண்டவர், ராஜாவாகவே இருந்து சக்கரவர்த்தியாகவே இருந்து இந்த பூமியை ஆண்டவர். அதனால கோவை ஆண்டவர் கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ராமாவதாரத்துக்கும் இந்த கோவிந்தாங்கிற பெயர் பொருந்தும். கோவிந்தா அப்படின்ட்டு பலராமனுக்கு எப்படி பொருந்தும்னு பார்த்தோம்னா, இந்த பலராமன் தன்னுடைய ஆயுதம் என்னன்னா கலப்பை. இந்த கலப்பையை வைத்து பூமியை உழுதவன் பலராமன் அப்படிங்கிறதுனால கோவிந்தாங்கிற பெயரு பலராமனுக்கும் பொருந்தும். கிருஷ்ணனுக்கு சொல்லவே வேண்டாம், பசுக்களை மேய்த்தவன் கோவிந்தன் அப்படிங்கிறதுனால கோவிந்தன், கோ அப்படிங்கிற பசுக்களை மேய்த்தவன். அடுத்தது கல்கி அவதாரத்துல என்னன்னா கோனா தர்மம் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த தர்மத்தை காப்பதற்காகவே பிறக்க போகிற அவதாரம் கல்கி அவதாரம். அதனால கோவிந்தா அப்படிங்கிற பெயரு கல்கி அவதார பெருமாளுக்கும் பொருந்தும். அதனால 10 அவதாரத்துக்கும் பொருந்தக்கூடிய இந்த கோவிந்தாங்கிற வார்த்தை இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுதா, இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்கிறாராம். அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நாங்க முதலையே உன்னை கோவிந்தான் கூப்பிட்டு இருந்தாலும் சரி, இப்பதான் கோவிந்தான் கூப்பிட்டு இருந்தாலும் சரி, எப்ப கூப்பிட்டு இருந்தாலும் உனக்கும் எங்களுக்குமான உறவு பிரிக்க முடியாத உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எப்பயுமே ஒரு உறவு உண்டு. அதனால இந்த உறவினை பிரிக்க முடியாது. நான் நினைச்சா பிரிக்க முடியாதா அப்படின்னு சொன்னா, நான் நினைச்சாலும் பிரிக்க முடியாது, நீ நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நாங்க உன்னுடைய ஐக்கியம் ஆகிற வரைக்கும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா உறவு அப்படிங்கும் போது அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு அத்தை மகன் அப்படிங்கிறதுனாலதான் கிருஷ்ணர் நிறைய உதவி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா துரியோதனனும் அது கிருஷ்ணருக்கு உறவினர் தான், பெண்ணை கொடுத்த சம்பந்தி. அதனால துரியோதனனுக்கு மட்டும் அவர் ஏன் அனுகிரகம் பண்ணல அப்படின்னா, அவன் இவரோட உறவை பெருசா நினைக்கல. அதனால துரியோதனனுக்கு ஒன்னும் அனுகிரகம் பண்ணல. அதே மாதிரி சிசுபாலன் அப்படிங்கிறவனும் கிருஷ்ணருக்கு இன்னொரு அத்தையோடைய மகன் தான். அவருக்கு சாபமே இருக்குது, இவராலதான் சாவு அப்படிங்கிறது. அந்த அத்தை பிள்ளையும் இவருடைய உறவை பெருசா மதிக்கல. அந்த மாதிரி மதிக்காதப்போ அவர்களுக்கு இவர்களுடைய உறவு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாங்க, அவங்க விட்டுட்டு. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, உன்னுடைய உறவு வேண்டான்ட்டு நாங்களும் சொல்லல, அதே மாதிரியே நீயும் அந்த மாதிரி இருக்க மாட்ட. எப்படா ஒரு பக்தன் என்கிட்ட வருவான், எப்படா ஒரு பக்தனை நான் பார்ப்பேன், எப்பதான் என் பக்தனை நான் அரவணைப்பேன், எப்படா அவனுக்கு மோட்சம் கொடுப்பேன்னு சொல்லிட்டுதான் நீ காத்துக்கிட்டு இருக்க. அதனால நாங்க நினைச்சாலும் இந்த உறவை நிறுத்த முடியாது, நீ நினைச்சாலும் இந்த உறவை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால். நாங்க சின்ன பிள்ளைங்க தானே, அதனால எங்களுக்கு தெரியல உன்னை எப்படி கூப்பிடணும். நாராயணான்னு கூப்பிட்டா நீ சந்தோஷப்படுவியா, கோவிந்தான்னு கூப்பிட்டா நீ சந்தோஷப்படுவியாங்கிறது எங்களுக்கு தெரியல, நாங்க சின்ன பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும். நாங்க அன்பால உன்னை கூப்பிடுறோம், நீ மிகச்சிறந்த பராக்கிரமசாலி, நீ மிகவும் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நீ சந்தோஷப்படுவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நாங்க அன்பினால் உன்னை நாராயணா எங்கும் நிறைந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டோம். ஆனா அது உனக்கு பொடுக்கல, அது உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதுக்காக எங்களிடம் சீறி அருளாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீறுதல் அப்படின்னா கோவப்படுதல், அருளுதல்னா சந்தோஷமா அருளுதல். இவருடைய சீற்றமே நம்மளுக்கு அருளாதான் முடியுமா. அந்த மாதிரி இந்த கிரந்தம் மிகவும் மங்களகரமான கிரந்தம் அப்படிங்கும் போது சீராதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனால
சீறி அருளாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க மேல உங்களுக்கு எவ்வளவுதான் கோபம் இருக்கும், நான் வந்து உங்களை எல்லாம் இந்த மாதிரி பூமியில ஜீவாத்மாக்களா படைச்சதே என்னை தேடி வருவீர்கள் அப்படிங்கறதுனாலதான். ஆனா நீங்க அந்த நினைப்பு ஒரு கொஞ்சம் கூட இல்லாம எப்ப பாரு உங்களுடைய உண்டு உழன்று அதே இதுலயே சுத்திட்டு இருக்கீங்களே, இது நல்லாவா இருக்கு, இது தகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு கோபம் வருமா. அந்த கோபத்தை எல்லாம் எங்க மேல காட்டாத, அந்த கோபத்தையே அருளாக மாத்தி, எவ்வளவு கோபம் உனக்கு இருக்கோ அவ்வளவு அளவுக்கு எங்களுக்கு அருள்மழை பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சீறி அருளாதே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இறைவா அப்படின்னா அவனுடைய இறைவன்னா அவனுடைய இஷ்டத்துக்கு செய்யக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி பொருள். நீ வந்து உன்னுடைய இஷ்டத்துக்கு தான் எதுவுமே செய்வ, அது வந்து எங்களுக்கு நன்மையாதான் முடியும். அதனால எங்களுக்கு வந்து நீ உன்னுடைய இஷ்டத்தினால இந்த அனுகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கறத எல்லாம் பார்க்காம நீ தரணும், நீ வந்து எங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற உன்னுடைய இஷ்டத்துக்காக எங்களுக்கு பறை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல 26வது பாட்டு 26வது பாட்டுல என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து சங்கு வேணும், கொடி வேணும், விதானம் வேணும், விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பொருட்கள் எல்லாம் எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டோம் அப்படின்னா இன்னொருத்தர் எடுத்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்மளை விட கொஞ்சம் தள்ளி இருக்கும். அடுத்த பாசுரமான 27வது பாசுரத்துல என்ன கேக்குறாங்கன்னா, சூடகம், தோல்வலை, தோடு, செவிப்பூ, பாடகம் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்போடயே ஒட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்து அதை கீழே வைக்கணும் அப்படின்னா அதுக்காக தனியா ஒரு வேலை பண்ணணும். அதை கழட்டி அதுக்கப்புறம் தான் கீழே வைக்கணும். அது வரைக்கும் அது நம்ம உடம்பு கூடயே தான் ஒட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முதல்ல வெளியே இருந்தாங்க, அடுத்தது ஒரு ரவுண்ட் உள்ள வந்தாங்க உடம்போட ஒட்டிட்டு இருக்க மாதிரி. இப்ப அதுக்கும் உள்ள போய் எனக்கு என்னுடைய குறைகளை எல்லாத்தையும் மன்னித்து நீ வந்து பேரின்ப பெருவாழ்வு அருள வேண்டும், வைகுண்ட வாழ்வு அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ரேடியஸை சுருக்குறாங்க. முதல்ல உலகத்தில இருந்து கொஞ்சம் உள்ள வந்து அதுக்கப்புறமா இன்னும் உள்நோக்கி போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த பாசுரத்தை நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. கண்ணனினுடைய உறவை நம்மளால ஒழிக்கவே முடியாது. அதனால நம்மளும் சந்தோஷமா துரியோதனன் போல் இல்லாமல் அர்ஜுனன் போல சந்தோஷமாக கண்ணனோடு உறவாடி நாமும் மோட்ச இன்பத்தை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.